ஹலோ பேப்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் டேக்குக்கு ஏதாவது பியர் ஒன் ஷாட் எடுத்து வந்துருப்பேன்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. ஆக்சுவலி இது என் லைஃப்பில் நடந்த ஒன்று. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது எனக்கு ஒரு பிடிச்ச பர்சன்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் சொன்னது, அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு அம்மா அப்பா கிடையாதுடா. நான் வந்து ஒரு ஹோமில் தான் வளர்ந்தேன். ஆக்சுவலி எனக்கு ஹோமில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க பேர் வந்து கார்த்திக். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போதுமே ஒன்றா தான் சுற்றிட்டுருப்போம். எனக்காக என்ன வேணால் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னை வந்து ஒருத்தங்க தத்தெடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து எனக்கு இருக்க அம்மா அவங்க தான். அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருந்தாங்க, ஒரு சின்ன பையன் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி என்னை தத்தெடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு குட்டி பையன். ஸோ குட்டி பையனா எங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் கேப் இருக்கும். இப்படி தான் தத்தெடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஏன்னா எனக்கு இருந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது அந்த ஒரே ஒரு பையன் மட்டும்தான். திடீர்னு இப்படி வந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்து சும்மா இல்லை, இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பிட்டு வந்தாங்கன்னா பேர் அது வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் போக போக என்ன ஆச்சுன்னா, கார்த்திக் இங்கே மீட் பண்ணேன். கார்த்திக் எப்படி வந்தாங்கன்னு கேட்டால், ஆக்சுவலி என்னையே ஒருத்தங்க தத்தெடுத்துட்டு வந்துட்டாங்க. நானும் இங்கே தான் இருக்கேன், ஒரு பக்கம் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம ஹாப்பியாக ஆகிட்டு. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நமக்காக வரும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல. அதனால தானே ஹாப்பியாக தானே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து பர்த்டே செலிப்ரேட்லாம் அதிகமாக பண்ண மாட்டேன். அவங்க வந்து அது கார்த்திக் வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து வெளில அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க பேர் சாய். அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து அண்ணன் கிடையாதுடா. ஸோ வந்து எனக்கு அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். யாராவது எனக்கு வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் கூட அண்ணன் கிடையாது எனக்கு. ஸோ வந்து நான் சாய் கார்த்திக் எல்லாரையும் அண்ணனும் கூப்பிடுவேன், ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுவேன், அண்ணனும் கூப்பிடுவேன். இது மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அன்னைக்கு வந்து கரெக்டாக எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை பார்த்துட்டாங்க. வெளில யார் கூட சுற்றுறேன்னு சொல்லி எனக்கு ரோட்லேயே வச்சு சமட்டிலாம் விழுந்துது. அன்றைக்கி வந்து கார்த்திக் தான் வந்து அதெல்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டு மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலான்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன ஃபைட் போய் அப்படி தான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. மறுபடியும் ஆனால் நம்ம ஃப்ரெண்டை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா ஃபேமிலிக்காக? அதுக்கு நான் அவன் ஃபேமிலி சொல்கிறது உண்மையாயிடுமா அப்படிங்கிற மாதிரி நானுமே ரொம்ப எப்படி சொல்கிறது, கார்த்திக் அப்புறம் சாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து மேரேஜ் நடந்தது. மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு இங்கே வந்து ரிசப்ஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். அப்போ வந்து நானுமே இருந்தேங்க. அங்கே பார்த்தா கார்த்திக்கும் வராங்க, சாய் வராங்க. எனக்கு ஒரு எப்படி நான் இன்வைட் பண்ணவே இல்லை. எப்பட்றான்னு பார்த்தேன். ஆக்சுவலி வந்து எங்கள் மாமியோட சைடு, மாமியோட சொந்தக்காரங்களால கார்த்திக்கும் சாய் இருக்காங்க. ஸோ வந்து கார்த்திக் சாய் எனக்குமே ரிலேட்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு அப்படி செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி பேர்ட்ஸோட நாங்கள் கிட்ட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்களேன். ஏன்னா மார்னிங் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இங்கே ஒரே பேர்ட்ஸாக தாவி குதிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் மன்னிச்சோ அப்படி தான் போவோம். நான் அந்த இன்வைட் பண்ணதால செம்ம ஹாப்பி ஆகிட்டு. இப்படியே தான் நாங்கள் 3 பேருமே நல்லா பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி சாய்க்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அந்த பொண்ணு பேர் அம்முக்கு வந்து என்னென்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மு வந்து என் கூட தான் சுற்றிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷனில் என்ன தான் வேலை வாங்கினாங்க, அது வேறு விஷயம். ஸோ வந்து அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக வந்து ரூமில் வந்து மேக்கப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும் தனியாக தான் போனேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, 2 இயர்ஸ் கேப்பில் அவன் வந்து அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் ஆகிட்டான். நான் மட்டும்தான் தனியாக போனேன். என்னாச்சுன்னா, எனக்கு அங்கே ரூமை லாக் பண்ணிட்டாங்க. ரூமை லாக் பண்ணதுனால என்னால் வெளில வர முடியல. ஆக்சுவலி வந்து அந்த ரூமில் வந்து தட்டு யாருமே இல்லை. அந்த ஃப்ளோரில் கீழே ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டாங்க. யாருமே எனக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு. எப்படி இருக்கிறது ஒரு மனுஷன் யார் லாக் பண்ணான்னு தெரியல. வேட்டத்தனமாக லாக் பண்ணாங்களா, சீரியஸாக லாக் பண்ணாங்கன்னு தெரியாமல் நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரம் பார்த்து ஒருத்தங்க வந்து கதவை திறந்து விட்டாங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க பேர் வந்து தீரன். ஆக்சுவலி அவங்க என்னோடய ஃப்ரெண்ட் மீன்ஸ் அவங்களுமே எங்கள் கூட ஹோமில் தான் வளர்ந்தாங்க. அவங்கள பற்றின இன்னும் ஹாப்பி. என்னடா இது குடும்பங்கள்லாம் ஒன்றும் அசைறதே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அதாவது நான், கார்த்திக், சாய், அப்புறம் அம்மு, அப்புறம் தீரன் எல்லாருமே ஜாலியாக ஃபன்னாக ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அங்கே எனக்கு சுற்றுறதுலேயே எனக்கு கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நைட்டு ஒரு நாள் நானும் எங்கள் அம்மா பஸ்ஸில் வந்தோம். எங்கள் அம்மா பார்த்தா அவங்க ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. நான் வேறு வீட்டில் இருக்கேன். ஸோ நான் வேறு ஸ்டாப்பில் இறங்கணும். தனியாக மணி ஒரு 10 இருக்கும், தனியாக விட்டாங்க. எனக்கு அப்போ வயசே ஒரு 10 தான். என் வயசே 10 தான். எப்படி ஒரு மனுஷன் தனியாக வர முடியும்? கரெக்டாக பார்த்தா அந்த ஸ்டாப்பில் நிறையா பசங்கள்லாம் இருந்தாங்களா, அதுவும் அண்ணனுங்க. என்னோடய வயசு ரொம்ப பெரிய பசங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாயிட்டேன். ஏன்னா நைட்டு எத்தனை பேர் நிற்கிறாங்க. அதுவும் நான் போக பின்னாடி வந்தாங்களா, பயந்துட்டேன். கரெக்டாக பார்த்தா கார்த்திக் வந்து நான் வரதை பார்த்துட்டு அப்புறம் கொண்டு வீட்டில் கொண்டு விட்டாங்க. பார்த்துறாங்க. இப்படியே நல்லா ஜாலியாக ஃபன்னாக நிறையா அட்ராசிட்டியோட நாங்கள் 3 பேரும் அப்படியே சுற்றி 4 பேரும் மொத்தமாக எல்லாருமே சுற்றிட்டு இருந்தோம். ஜாலியாக தான் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, சாய் வீட்டில் இருந்தோம். சாய் வீட்டுக்கு நான் போனப்போ என்ன ஆச்சுன்னா, சாய் பார்த்தா உட்காந்து ஒவ்வொன்றும் அழுதுகிட்டு இருக்கான். கார்த்திக் பார்த்தா கூலாக டிவி பார்த்துட்டு இருந்தா. அப்போலாம் தீரன்னா இதை குக் பண்ணிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா. நான் போனேன்னா வந்து சாய் எழுத பார்த்தோன்னா என்ன ஆச்சுங்கிற மாதிரி நான் போய் கேட்டேன். சாய் வந்து ஒன்றுமே சொல்லாமல் எழுதிட்டே இருக்கேன். போய் கார்த்திக்கிட்ட கேட்டா, கார்த்திக் சாங் வைக்கவா மூவி வைக்கவா
அப்படின்னு கேட்க ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். சரி தீரன்ட்ட போய் கேட்கலாண்ணா. தீரன் சொன்னாப்புல உனக்கு பால்கோவா வேணுமா அல்வா வேணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும். அங்கேருந்து அப்புறம் அம்மு தான் ஓடியாந்து அண்ணனுக்கு வந்து ஏதாவது சாய்க்கு வந்து லவ் ஃபெயிலியரு, அதனால தான் அண்ணன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான், நீங்கள் தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும், அந்த பொண்ணுட்டு நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் போய் கார்த்திக்கிட்ட போய் கேட்டால் எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்க. நம்ம தீரன்ட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த ஃபுட்டு வேணாமா வேறு ஃபுட்டு செஞ்சு தரவா அப்படின்னு கேட்க எனக்கு செம வெறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யார் இந்த சீனியர்னு போய் சாயிட்ட கேட்டால் அது உனக்கு தெரிஞ்ச அக்கா அப்படிங்க. அக்காவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் என்னோட ஒரு வயசு ஜாஸ்தி, அவங்க சீனியரு, இப்போ அவங்க வந்து ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேறு ஸ்கூல் போய் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்ல யாராவது கேட்டால் அபி சீனியர் அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஷாக் ஆகிட்டேன். அபிங்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அக்கா சீனியர் வேறு, அவங்களே அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு உனக்கு வயசு ஜாஸ்தின்னு எனக்கு தெரியாது, நீ என்னோட மச்சான் தான் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு என்னட்ட கேட்டால் நானும் போய் பேசினேன். அவங்கள்ட்ட போய் அது வந்து சாய்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லோரும் வாயை மூடிட்டு நீ டெஸ்ட் வந்துட்டு சும்மா ஒரு ப்ராங்க்கு சொன்னால் ஒன்றே போய் கேட்பியா அப்படின்னு கேட்க எனக்கு செம்ம டென்ஷன்ட்டு அங்கேயே போட்டு அடின்னு அடிச்சு அப்படியே ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இதை வந்து நான் யார்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக இதெல்லாம் ஒரு கதை. ஆக்சுவலி எனக்கு அப்படி யாரும் கிடையாது, இந்த மாதிரி தத்தெடுக்கவும் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் உண்மை தான். அதாவது இந்த நைட்டில் வரும்போது அப்படி நடந்தது எனக்கு நடந்துச்சு. அதேமாதிரி ரூமில் வச்சு லாக் பண்ணதுமே நடந்தது. ஆனால் திறந்து விட்டதெல்லாம் வேறு ஆட்கள் தான் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. ஸோ ஒரு ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். இந்த ஸ்டோரியை சொல்லணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் உங்கள்கிட்ட. இதுதான் ஒருத்தங்கள்ட்ட சொன்னேன். ஆக்சுவலி நான் அந்த பர்சன் வந்து பழகி 2 மாதம் தான் ஆகுது. நாங்கள் பழகி எனக்கு பிடிச்ச பர்சனோட 2 மாதம் தான் பழகிறேன். 2வது மாதமே நான் சொன்னேன். ஸோ அவங்க உண்மையாக நம்பினாங்க. அதுக்கப்புறம் அது பொய்ன்னு சொன்னதுக்கப்புறம் என்னைக்கு ப்ராங்க்னு சொன்னோம் அன்றைக்கே சொல்லிட்டேன் அது ப்ராங்க் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்